அனைவருக்கும் வணக்கம். இலங்கை மத்திய வங்கியின் வங்கித் தொழில் நிறுவனத்தால் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலே பொருளியலை ஒரு பாடமாக தோற்றுகின்ற மாணவர்களின் நலன் கருதி ஆண்டுதோறும் நடாத்தப்படும் அறிவூற்று நிகழ்ச்சியின் மற்றும் ஓர் அம்சத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வடைகின்றோம். அந்த வகையிலே இன்றைய கலந்துரையாடலிலே நாம் அரச நிதியும் அதன் அண்மைக்கால போக்கும் தொடர்பாக கலந்துரையாட உள்ளோம். இன்றைய கலந்துரையாடலுக்காக எம்முடன் இணைந்திருக்கின்றார் இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் சிரேஷ்ட பொருளியலாளர் திரு எம் கேசவராஜா அவர்கள். வணக்கம் கேசவராஜா. வணக்கம் பிரணவி. நாம் இன்றைய கலந்துரையாடலிலே அரச நிதியும் அதன் போக்கும் தொடர்பாக ஆராய உள்ளோம். உயர்தர பரீட்சையின் பொருளியல் பாடத்தை பொறுத்தவரையிலே அரச நிதி தொடர்பாகவும் அது சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் கடந்த காலங்களில் அடிக்கடி வினாக்கள் வினாவப்பட்டுள்ளன. அந்த வகையிலே மாணவர்களுக்கு வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு உதவி புரிவதற்காக இன்று நாம் அரச நிதியும் அதன் அண்மைக்கால போக்கும் தொடர்பாக ஆராய உள்ளோம். அந்த வகையிலே இன்று முதலில் அரச நிதியை பார்க்கும் முன்பு அரசாங்கத்தின் தொழிற்பாடுகள், அரசாங்கம் பிரதானமாக என்னென்ன தொழிற்பாடுகளை ஆற்றுகின்றன என்று பார்ப்போம். ஆம் பிரணவி, அரசாங்கத்தினுடைய பிரதான தொழிற்பாடுகள் என்று பார்க்கின்ற போது ஒவ்வொரு நாட்டிலும் அரசாங்கங்கள் காணப்படுகின்றன. இந்த அரசாங்கமானது அந்த நாட்டினுடைய பொதுமக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற அதே வேளை நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டினை ஏற்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட தொழிற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த தொழிற்பாடுகள் பல தொழிற்பாடுகள் காணப்படுகின்றன. சுருக்கமாக நாங்கள் கூறுவோமாக இருந்தால் பொது பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குகின்ற தொழிற்பாட்டினை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இவற்றுக்கு மேலாக சமூக நல சேவைகளை வழங்குகின்றது. நாட்டில் சமூக நீதியினை ஏற்படுத்துவதற்கு, குறிப்பாக நியாயத்துவத்தினை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கமானது சில முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அதிகளவான வருவாயினை பெறுகின்ற நபர்களிடமிருந்து வரியினை அறவிட்டு அந்த வரியினை பயன்படுத்தி குறைந்த வருமானம் பெறுகின்ற நபர்களுக்கு வழங்குவதன் ஊடாக நாட்டில் நியாயத்துவத்தினை ஏற்படுத்துகின்ற முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. இவற்றுக்கு மேலாக நாங்கள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி போன்ற இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு, அதாவது பேரின பொருளாதார குறிக்கோள்களை அடைந்து கொள்வதற்கு அரசாங்கமானது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஒரு நாட்டில் காணப்படுகின்ற மனித மூலதன வளங்கள், அதாவது மனித வளங்களை மேம்படுத்துவதற்கு, சுகாதார வசதியினை வழங்குவதற்கு, கல்வி போன்ற வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கமானது ஒவ்வொரு நாட்டிலும் பல்வேறுபட்ட முயற்சிகளை வழங்கி வருகின்றது. எனவே பல தொழிற்பாடுகள் காணப்படுகின்றன. மிக சுருக்கமாக நாங்கள் கூறுவோமாக இருந்தால் பொது பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதனையே மிக முக்கியமான தொழிற்பாடாக ஒவ்வொரு நாட்டினது அரசாங்கமானது மேற்கொண்டு வருகின்றது. ஆம், அரசாங்கத்தின் தொழிற்பாடுகள் பற்றி கூறினீர்கள். அரசாங்கத்தின் தொழிற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் பல கொள்கைகளை, அதாவது நாணய கொள்கை, நாணய மாற்றுக் கொள்கை போன்ற பல கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி வருகின்றது. அவ்வாறான கொள்கைகளில் போன்று இறை கொள்கை என்பது அரசு நிதி தொடர்பாக காணப்படுகின்றது. இறை கொள்கை என்றால் என்ன என்று சற்று கூறுங்கள். ஆம் பிரணவி, ஒரு பேரின பொருளாதார இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக பல்வேறுபட்ட நாடுகளில் மிக முக்கியமாக 4 கொள்கைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இங்கு பேரின பொருளாதார இலக்குகள் என்று பார்க்கின்ற போது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தினை ஏற்படுத்துதல், நியாயத்துவத்தினை ஏற்படுத்துதல், அதே போன்று பொருளாதார உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துதல், சென்மதி நிலுவையில் சமநிலையான தன்மையினை ஏற்படுத்துதல். எனவே இவ்வாறான பல பேரின பொருளாதார குறிக்கோள்களை அடைந்து கொள்வதற்கு மிக முக்கியமாக ஒரு நாட்டில் நாணய கொள்கை, இறை கொள்கை, நாணய மாற்று வித கொள்கை, அதே போன்று நிரம்பல் பக்க கொள்கைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த இறை கொள்கை என்று பார்க்கின்ற போது இந்த இறை கொள்கையினை பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான நிறுவனமாக ஒரு நாட்டினுடைய நிதி அமைச்சு காணப்படுகின்றது. எனவே பேரின பொருளாதார இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக இறை கொள்கையினை நாங்கள் பார்க்கின்ற போது அரசாங்கத்தினுடைய வருமானம், அதே போன்று அரசாங்கத்தினுடைய செலவீடு, இந்த இரண்டுக்கும் இடையிலான இடைவெளி காணப்படுகின்ற போது அந்த இடைவெளியினை எவ்வாறு பூர்த்தி செய்கின்றோம், அந்த பாதீட்டு பற்றாக்குறையினை எவ்வாறு பூர்த்தி செய்கின்றோம் போன்ற 3 மிக முக்கியமான விடயங்களை மிகவும் பொருத்தமான முறையில் நடைமுறைப்படுத்துகின்ற அந்த செயற்பாட்டினை நாங்கள் இறை கொள்கை என்று நாங்கள் கூறலாம். எனவே இந்த இறை கொள்கையினை மிக முக்கியமான கேள்வியினை முகாமை செய்கின்ற கொள்கையாக நாங்கள் இந்த இறை கொள்கையினை பார்க்கலாம். அந்த வகையில் இந்த அரசாங்க பாதீட்டில் மிக முக்கியமாக 3 விடயங்கள் காணப்படுகின்றன. முதலாவது அரசாங்கத்தினுடைய வருமானம், இரண்டாவது அரசாங்கத்தினுடைய செலவீனம், மூன்றாவது பாதீட்டு பற்றாக்குறை. அந்த பாதீட்டு பற்றாக்குறையினை எவ்வாறு நாங்கள் நிதியீட்டம் செய்கின்றோம். எனவே மிக முக்கியமாக இந்த 3 விடயங்கள் இங்கு காணப்படுவதனை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாம், நீங்கள் கூறியபடி பாதீட்டு கணக்கிலே வருமானம், செலவினம் மற்றும் பாதீட்டு குறை மற்றும் அதற்கான நிதியீட்டம் உள்ளதாக கூறினீர்கள். இதில் முதலாவதாக நாம் அரசிறை, அதாவது அரச வருமானம் பற்றி நோக்குவோம்.
அரச வருமானம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக ஒரு நாட்டில் அரச வருமானத்தின் மூலங்களாக 2 மூலங்கள் காணப்படுகின்றன. முதலாவது வரி வருமான மூலம், இரண்டாவது வரியல்லா மூலம். எனவே வரி வருமான மூலம் என்று பார்க்கின்ற போது அங்கு மீண்டும் இரண்டு வகையாக பிரிக்கலாம் நாங்கள். நேர்வரி, அதே போன்று நேரில் வரி. எனவே நேர்வரி என்று பார்க்கின்ற போது குறிப்பிட்ட ஒரு நபருடைய வருமானத்தின் மீது விதிக்கப்படுகின்ற வரியாக காணப்படுகின்றது. நேரில் வரி அல்லது மறைமுக வரி என்று பார்க்கின்ற போது பொருட்கள் சேவைகளுடைய நுகர்வு செய்கின்ற போது அவற்றின் ஊடாக விதிக்கப்படுகின்ற வரியாக நாங்கள் நேரில் வரியினை பார்க்கலாம். எனவே முதலாவதாக இவற்றுக்கு மேலாக நாங்கள் வரியல்லா வருமானம் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக மத்திய வங்கியினுடைய லாபம், வாடகை வருமானம், வட்டி, பங்கு லாப வருமானங்கள், விதிப்பு கட்டணங்கள், தேசிய லோத்தர் சபையின் ஊடாக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வருமானங்கள், நீதிமன்ற அறவீடு மற்றும் தண்டப்பணம் போன்ற விடயங்கள் வரியல்லா வருமானம் என்கின்ற அமைப்பின் கீழ் வருகின்றன. எனவே ஏன் ஒரு நாட்டில் வரி என்கின்ற விடயம் மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாட்டில் அரசாங்கமானது தன்னுடைய செலவீட்டினை மேற்கொள்ளுகின்ற போது அந்த செலவீட்டுக்கென்று சில வருமானம் தேவைப்படுகின்றது, நிதியின் தேவைப்படுகின்றது. எனவே இந்த நிதியினை எவ்வாறு பெற்றுக்கொள்கின்றது? மிக முக்கியமாக அந்த நாட்டினுடைய மக்களிடமிருந்து வரியினை அறவீடு செய்வதன் ஊடாக இந்த நிதியினை பெற்றுக்கொள்கின்றது. இவற்றுக்கு மேலாக வெளிவாரி விளைவுகள் ஏற்படுகின்ற போது மாணவர்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட ஒரு நுகர்வு அல்லது உற்பத்தி நடவடிக்கைகளின் போது சில வேளைகளில் பாதகமான வெளிவாரி விளைவுகள் ஏற்படக்கூடும். எனவே அவ்வாறான பாதகமான வெளிவாரி விளைவுகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு நாட்டில் அரசாங்கமானது வரியினை அறவீடு செய்கின்றது. இவற்றுக்கு மேலாக பொது பொருட்கள், அதே போன்று சமூகத்துக்கு அத்தியாவசியம் கருதப்படுகின்ற கல்வி அல்லது சுகாதாரம் போன்ற விடயங்களை வழங்குவதற்கு அரசாங்கத்திடம் நிதி தேவைப்படுகின்றது. எனவே அந்த நிதியினை திரட்டிக் கொள்வதற்கும் இங்கு அரசாங்கமானது வரியினை பயன்படுத்திக் கொள்கின்றது. மேலும் ஒரு நாட்டினுடைய வருமான சமமின்மைகளை குறைத்துக் கொள்வதற்கு, அதாவது நான் ஏற்கனவே கூறியது போன்று சமூக நியாயத்துவத்தினை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கமானது வரியினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கூடுதலான வருமானங்களை பெறுகின்ற மக்களிடமிருந்து வரியினை அறவிட்டு குறைந்த வருமானம் பெறுகின்ற மக்கள் மானியமாகவோ அல்லது மாற்றல் கொடுப்பனவோ நடவடிக்கையின் ஊடாகவோ அரசாங்கமானது தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இவற்றுக்கு மேலாக ஒரு நாட்டில் கைத்தொழில் துறையில் காணப்படுகின்ற போது அந்த கைத்தொழில் துறையினை பாதுகாப்பதற்காக சில வேளைகளில் வரி ஊக்குவிப்பு கொடுப்பனவுகளை அரசாங்கமான வழங்குகின்றது. எனவே சில வேளைகளில் வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் இறக்குமதி செய்கின்ற போது அந்த பொருட்களுக்கான வரியினை அறவீடு செய்கின்றது. இதன் ஊடாக உள்நாட்டில் சில இளநிலையில் காணப்படுகின்ற கைத்தொழிலை மேம்படுத்துவதற்கு அரசாங்கமானது மேற்கொண்டு வருகின்றது. எனவே இவ்வாறு தான் வரியானது ஒரு பொருளாதாரத்தில் மிக முக்கியமான பங்கினை வகிக்கின்றது. அந்த வகையில் மாணவர்களுக்கு திரையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 2019ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் அரசரையினுடைய உள்ளடக்கம், அதனுடைய கம்போசிஷன் என்று நான் ஆங்கிலத்தில் கூறுவோம், எவ்வாறு காணப்படுகின்றது என்று. எனவே இலங்கையை பொறுத்தவரையில் மொத்த வருமானத்தில் ஏறத்தாழ 92% பகுதியானது வரி வருமானமாகவும் 8% பகுதியானது வரியல்லா வருமானமாகவும் காணப்படுகின்றது. இந்த வரி வருமானம் என்று பார்க்கின்ற போது 92% மிக முக்கியமான பங்கினை வகிக்கின்ற பகுதிகளாக 2019ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையின்படி பார்க்கின்ற போது பெறுமதி சேர் வரியானது 23%, வருமான வரிகள் 23%, அதே போன்று கலால் தீர்வைகள் 21%, ஏனைய வரிகள் 20%, இறக்குமதி தீர்வைகள் 5% காணப்படுகிறது. எனவே இலங்கையினுடைய வரி வருமானத்தின் மிக முக்கியமான மூலமாக காணப்படுவது இந்த பெறுமதி சேர் வரி, அதே போன்று வருமான வரி. மாணவர்கள் சில வேளையில் 2018ஆம் ஆண்டு ஆண்டறிக்கையிலிருந்து பார்க்கின்ற போது மிக முக்கியமான ஒரு மூலமாக கலால் தீர்வைகளுடைய பகுதியானது காணப்பட்டது. ஏறத்தாழ 25% மொத்த வருவாயில் அதனுடைய பங்களிப்பானது காணப்பட்டது 2018ஆம் ஆண்டை பொறுத்தவரையில். எனினும் 2019ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் அதனுடைய பகுதி என்பது மிகவும் குறைந்த மட்டத்தில் காணப்பட்டது. ஏனென்றால் மோட்டார் சைக்கிளுடைய இறக்குமதி செய்கின்ற போது அவற்றுக்கான தீர்வு என்பது அந்த மோட்டார் சைக்கிள் இறக்குமதி செய்யப்படுகின்ற போது அந்த இறக்குமதியானது கட்டுப்படுத்தப்பட்டதன் காரணத்தினால் இந்த கலால் தீர்வு பகுதி என்பது மிகவும் குறைந்த மட்டத்தில் காணப்பட்டது. அதே போன்று நாங்கள் வரியல்லா வருமானத்துடைய பங்களிப்பானது 8% என்று பார்த்திருக்கின்றோம். இதற்கு மிக முக்கியமான பகுதிகளாக விளங்குகின்றது கட்டணமும் அறவீடும் 4%, இலாபமும் பங்கு லாபமும் 1%, வாடகை மற்றும் வட்டி வருமானம் என்பது 1% காணப்படுகின்றது. எனவே மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இலங்கையினை பொறுத்தவரையில் மொத்த வருமானத்தில் வரி வருமானம் தான் ஏறத்தாழ 92% பகுதியினை வழங்குகின்றது.
இந்த அரசியலின் உள்ளடக்கத்தினை நாங்கள் மேலும் நோக்கமாக இருந்தால் மாணவர்களுக்கு திரையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக நாங்கள் நோக்குகின்ற போது 2019ஆம் ஆண்டு தரவுகளின் அடிப்படையில் நோக்குகின்ற போது மொத்த அரசியலானது அரசாங்கத்தின் மொத்த வருமானமானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 12.6% காணப்பட்டது. இந்த அளவானது 2018ஆம் ஆண்டு ஒப்பீடு செய்கின்ற போது மிகவும் குறைந்த மட்டமாக காணப்படுகின்றது. எனவே இந்த 12.6% வரி அரசியல் என்பது 11.6%, வரியல்ல அரசியல் என்பது 1% காணப்படுகின்றது. மீண்டும் இந்த பெறுமதி சேர் வரியினுடைய பங்களிப்பு என்பது மிகவும் உயர்ந்த அளவில் காணப்படுகின்றது, 3.0% காணப்படுகின்றது. நீங்கள் வரி வருமானம் தொடர்பாக சிறந்த விளக்கம் ஒன்றை தந்திருந்தீர்கள். அரச வருமானம் வரி தொடர்பாக பல்வேறுபட்ட வினாக்கள் கடந்த காலங்களிலே வினாவப்பட்டுள்ளது. அந்த வகையிலே 2018 ஓர் பல்தேர்வு வினாவப்பட்டது. அதாவது இலங்கையில் வரி வருவாயின் பிரதான மூலாதாரங்களாக அமைவன எவை? இதற்கான விடையாக நாம் எதனை தெரிவு செய்யலாம்? ஆம் பிரணவி, இந்த வினாவினை பொறுத்தவரையில் 5 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. எனவே மாணவர்கள் மிகவும் தெளிவான விடையினை இங்கு வழங்க வேண்டியதாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று உங்களுக்கு தெரிய மாணவர்களே, இலங்கையுடைய மொத்த வருமானத்தில் வரி வருமானம் என்பது 92% காணப்பட்டது 2019ஆம் ஆண்டை பொறுத்தவரையில். அதில் பெறுமதி சேர் வரி என்பது மிகவும் முக்கியமான 23%, வருமான வரி என்பது 23% வழங்கியிருக்கின்றது. எனவே இங்கு தரப்பட்ட விடைகளை நாம் நோக்குகின்ற போது முதலாவது விடை என்று அதாவது திரையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு முதலாவது விடை என்பது வருமான வரி, பெறுமதி சேர் வரி, அதே போன்று உற்பத்திகள் வரி. எனவே இந்த விடை என்பது தான் மிகவும் சரியான விடையாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்கள் இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையினை வாசிக்கின்ற போது இங்கு ஒவ்வொரு புள்ளி விவரங்களையும் மிகவும் நுட்பமாக அவதானிக்க வேண்டியது மிகவும் இன்றியமையாத அம்சமாக காணப்படுகின்றது. இதுவரை நாம் அரசாங்க வருமானம் பற்றி பார்த்தோம். அரச நிதி பற்றி ஆராய்கையில் அரசாங்க வருமானத்துடன் அரச செலவினம் பற்றி ஆராய்தலும் அவசியமாகின்றது. அந்த வகையிலே அரச செலவினம் தொடர்பாகவும் அவற்றின் வகைப்படுத்தல் தொடர்பாகவும் கூறுங்கள். ஆம், அரச செலவினம் என்று பார்க்கின்ற போது ஒரு நாட்டினுடைய அரசாங்கமானது அந்த நாட்டினுடைய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட செலவினங்களை மேற்கொண்டு வருகின்றது. சில வேளைகளில் சந்தை பொறிமுறையின் ஊடாக வழங்கப்படாத சில பொதுப்பொருட்கள் அதே போன்று சேவைகளை அரசாங்கமானது வழங்க வேண்டியதாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று நியாயத்துவத்தினை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கமானது தன்னுடைய செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. பொருளாதார வளர்ச்சி மற்றும் உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துவதற்கு செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. சில வேளைகளில் ஒரு நாட்டில் காணப்பட வேண்டிய பொருளாதார உட்கட்டமைப்பு வசதிகளை, பொருளாதார உட்கட்டமைப்பு மாத்திரமல்ல சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை மேலும் மேலும் மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் தன்னுடைய செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு மேற்கொள்கின்ற போது அதற்கு தேவையான நிதியினை வரியின் ஊடாக அரசாங்கமானது சேகரித்துக் கொள்கின்றது. எனவே இந்த அரசாங்கத்தினுடைய செலவினத்தினை நாங்கள் 2 வகையில் வகைப்படுத்தலாம். முதலாவது பொருளாதார ரீதியாக நாங்கள் வகைப்படுத்தலாம், பொருளாதார வகைப்படுத்தல். இரண்டாவது தொழிற்பாட்டு வகைப்படுத்தல். இந்த முதலாவது அம்சத்துக்கு நாங்கள் நுழைவாக இருந்தால் பொருளாதார வகைப்படுத்தல் என்பதற்குள் இங்கு 2 விடயங்கள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றன. முதலாவது நடைமுறை செலவு, இரண்டாவது மூலதன செலவு மற்றும் தேறிய கடன் வழங்கல். மாறாக நாங்கள் தொழிற்பாட்டின் அடிப்படையில் நோக்குகின்ற போது இந்த அரசாங்கத்துடைய செலவினங்களை நாங்கள் 4 விடயங்களின் அடிப்படையில் பிரிக்கலாம். முதலாவது அரசாங்கத்துடைய பொதுப்பணிகள், அதற்குள் உள்ளடங்கப்படுகின்ற மிக முக்கியமான விடயங்களாக பொது நிர்வாகம், பாதுகாப்பு, பொது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு காணப்படுகின்றது. இரண்டாவதாக பொருளாதார பணிகள், எக்கனாமிக் சர்வீசஸ் என்று கூறுவோம். அதற்குள் உள்ளடங்குகின்ற விடயங்களாக விவசாயம், நீர்ப்பாசனம், வலு மற்றும் நீர்வளங்கள், போக்குவரத்து மற்றும் தொடர்பாடல்கள், ஏனைய விடயங்கள் காணப்படுகின்றன. மூன்றாவதாக சமூக பணிகள் என்று பார்க்கின்ற போது அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற கல்வி மீதான செலவு, சுகாதாரம் மீதான செலவு, வெல்ஃபேர் நலன்புரி மீதான செலவுகள், அதே போன்று ஏனைய சமூக பணிகள் மீதான செலவுகள். இந்த 3 விடயங்களுக்கு அப்பால் ஏனைய விடயங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது வட்டி செலுத்தல்கள் மிக முக்கியமான விடயமாக இந்த தொழிற்பாட்டின் கீழ் வருகின்றது. நாங்கள் அண்மை காலத்தில் இலங்கையினுடைய செலவினம் மற்றும் மீள் கொடுப்பனவுகளை கழித்த தேறிய கடன் வளங்களினுடைய பொருளாதார வகைப்படுத்தல் நாங்கள் நோக்குகின்ற போது மிக முக்கியமாக மீண்டலும் செலவினம் என்கின்ற அந்த அம்சம் என்பது மிகவும் உயர்வாக காணப்பட்டது. ஏறத்தாழ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏறத்தாழ 15.3% காணப்பட்டது மீண்டலும் செலவினம், அதாவது நடைமுறை செலவினம்.
மூலதன செலவினம் என்று பார்க்கின்ற போது அதனுடைய பகுதி என்பது வெறுமனே 4.1% மாத்திரம்தான் 2019ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் காட்டப்பட்டிருந்தது. இந்த மீண்டலும் செலவினத்திற்கு உள்ளடங்கப்படுகின்ற பல விடயங்கள் காணப்படுகின்றன. அந்த விடயங்களை நாங்கள் நோக்குகின்ற போது, அதாவது உங்களுக்கு மாணவர்களுக்கு இந்த திரையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மொத்த நடைமுறை செலவினத்தில் ஏறத்தாழ 39% பகுதியானது வட்டி கொடுப்பனவுகளுக்காக செலுத்தப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இலங்கையினை பொறுத்தவரையில் நாங்கள் 2 அரசாங்கத்தினுடைய வருமானம் செலவினம் இந்த இரண்டுக்கும் இடையிலான சில இடைவெளி காணப்படுகின்ற போது அந்த இடைவெளியினை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் வெளிநாடுகளில் உள்நாடுகளில் கடனை பெற்றுக்கொள்கின்றோம். அவ்வாறு கடனை பெற்றுக்கொள்கின்ற போது அந்த கடனுக்கு செலுத்தப்படுகின்ற கொடுப்பனவாக நாங்கள் வட்டி கொடுப்பனவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே 2019ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் அரசாங்கத்தினுடைய மொத்த நடைமுறை செலவினத்தில் ஏறத்தாழ 39% பகுதியானது வட்டி கொடுப்பனவுகளுக்காக செலவிடப்பட்டிருக்கின்றது. இவற்றுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது மிக முக்கியமான பகுதியாக காணப்படுவது சம்பளங்களும் கூலிகளும். எனவே அரசாங்க ஊழியருக்கு வழங்கப்படுகின்ற சம்பளங்கள் அதே போன்று கூலிகள் என்ற விடயம் என்பது மிக முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றது. ஏறத்தாழ 30% நடைமுறை செலவினமானது சம்பளங்களுக்கும் கூலிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது வீட்டுத்துறைக்கான மாற்றல்கள். இந்த வீட்டுத்துறைக்கான மாற்றல்கள் என்று பார்க்கின்ற போது அதற்குள் மிக முக்கியமாக 4 விடயங்கள் காணப்படுகின்றன. முதலாவது அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற, அதாவது ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதிய கொடுப்பனவுகள், அதே போன்று சமுர்த்தி கொடுப்பனவுகள், வளமாக்கி மீது வழங்கப்படுகின்ற மானியம், இவற்றுக்கு மேலாக ஏனைய விடயங்கள் தரப்படுகின்றன. எனவே இந்த நடைமுறை செலவினத்தில் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக வட்டி கொடுப்பனவுகள், சம்பளங்களும் கூலிகளும், ஓய்வூதியங்கள், இந்த 3 கூறுகள் அதிகளவான பங்களிப்பினை வழங்குகின்றன நடைமுறை செலவினத்தினை பொறுத்த மட்டும். அதே போன்று நாங்கள் தொழிற்பாட்டு அடிப்படையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மொத்த அரசாங்கத்தினுடைய செலவினத்தை நான் ஏற்கனவே கூறியது போன்று 4 அடிப்படையில் நாங்கள் நோக்கலாம். அரசாங்கத்தினுடைய செலவினத்தை தொழிற்பாட்டு வகைப்படுத்தலின்படி இங்கு அரசாங்கத்தினுடைய பொதுப்பணிகள் என்பது 16%, வட்டி கொடுப்பனவுகள் மீண்டும் 31%, சமூக பணிகள் 31%, பொருளாதாரத்தினுடைய ஏனைய பணிகள் என்பது 22% காணப்படுகின்றது. இந்த சமூக பணிகள் என்று பார்க்கின்ற போது அரசாங்கத்தினால் சமூக சேவைகளை மேம்படுத்த மேற்கொள்ளப்படுகின்ற பணிகளாக காணப்படுகின்றன. உதாரணமாக கல்வி, சுகாதாரம், வீடமைப்பு மற்றும் சமூக பணிகள், அதே போன்று நலன்புரி. எனவே இந்த 4 விடயங்களும் மிக முக்கியமான அம்சங்களாக சமூக பணிக்குள் காணப்படுகின்றன. ஆம், நாங்கள் அரச நிதியும் மற்றும் அதன் அண்மைக்கால போக்கு தொடர்பாகவும் கலந்துரையாடி கொண்டுள்ளோம். அரசு செலவினம் தொடர்பாக ஆராய்ந்தோம். அரசு செலவினம் தொடர்பாக 2019 ஓர் பல்தேர்வு வினாவப்பட்டது. அதாவது தற்போது இலங்கை அரசாங்கத்தின் மீளெழும் செலவீடுகளில் மிகப்பெரிய கூறாக அமைவது எது என்று வினாவப்பட்டது. இவ்வினாக்குரிய விடையாக அமைவது எது கேசவராஜா? ஆம் பிரணவி, நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இலங்கையினுடைய மொத்த நடைமுறை செலவினத்தில் மிக முக்கியமான கூறாக காணப்படுவது வட்டி செலுத்தல்கள் ஆகும். 2019ஆம் ஆண்டினை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கு திரையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏறத்தாழ 39% பகுதியானது வட்டி கொடுப்பனவுகளுக்காக செலவீடு செய்யப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியான பகுதியாக காணப்படுவது சம்பளங்களும் கூலிகளும். எனவே மூன்றாவதாக வீட்டுத்துறை மாற்றல்கள். எனவே நாங்கள் தற்போது எங்களுடைய விடையினை நாங்கள் நோக்குகின்ற போது முதலாவது விடையானது வட்டி செலுத்தல்கள் காணப்படுவது, இரண்டாவது சம்பளங்களும் கூலிகளும், மூன்றாவது ஓய்வூதிய செலுத்தல்கள், உரமானியம், அரச கூட்டுத்தாபனங்களுக்கான நடைமுறை மாற்றல்கள். எனவே இங்கு வட்டி செலுத்தல்கள் என்பது தான் மிகவும் சரியான விடையாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்கள் இந்த புள்ளி விபரங்களை தாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் அவதானமாக பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நாம் அரச இறை மற்றும் செலவினம் தொடர்பாக பேசிக்கொண்டுள்ளோம். அந்த வகையிலே தற்போது பாதீடு மற்றும் அரசாங்க வரவு செலவு திட்டம் மற்றும் கணக்கு வாக்கெடுப்பு தொடர்பாக அதிகம் பேசப்பட்டு வருகின்றது. நீங்கள் அரசாங்க வரவு செலவு திட்டம் மற்றும் கணக்கு வாக்கெடுப்பு என்றால் என்ன என்று கூறுங்கள். ஆம், இந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் என்று பார்க்கின்ற போது அடிக்கடி உயர்தர பரீட்சையில் வினாப்படுகின்ற ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. அதாவது எதிர்வரும் வருடம் ஒன்றுக்கு, நிதியாண்டு ஒன்றிற்கு மதிப்பீடு செய்யப்பட்ட மொத்த அரசாங்கத்தினுடைய செலவுகள், அந்த அரசாங்க செலவினத்தினுடைய கட்டமைப்பு எவ்வாறு காணப்படுகின்றது, அதே போன்று அரசாங்கத்தினுடைய வருமானங்கள், அந்த வருமான மூலங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படவிருக்கின்றன. சில வேளைகளில் இந்த இரண்டுக்கும் இடையிலான இடைவெளி நாங்கள் பற்றாக்குறையாக இருக்கலாம் அல்லது மிகையாக இருக்கலாம். எனவே பற்றாக்குறையாக இருக்கின்ற போது அந்த பற்றாக்குறைக்கான நிதியீட்டம் எவ்வாறு மேற்கொள்ளப்படவிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக இந்த அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு
அறிக்கை அல்லது கணக்கறிக்கையினை தான் நாங்கள் வரவு செலவு திட்டம் என்று நாங்கள் கூறுகின்றோம். இந்த வரவு செலவு திட்டத்தினை நாங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவது மிகைநிலை வரவு செலவு திட்டம், இரண்டாவது குறைநிலை வரவு செலவு திட்டம், மூன்றாவது சமநிலை வரவு செலவு திட்டம். இந்த முதலாவது வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது மிகைநிலை வரவு செலவு திட்டம் என்றால் என்று பார்க்கின்ற போது, அரசாங்கத்தினுடைய வருமானத்தினை காட்டிலும் அரசாங்கத்தினுடைய செலவீட்டு மட்டமானது குறைவாக காணப்படுமாக இருந்தால் அதனை நாங்கள் மிகைநிலை வரவு செலவு திட்டம் என்று நாங்கள் கூறுகின்றோம். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்தினுடைய சேமிப்பு மட்டம் என்பது உயர்வாக காணப்படும். எனவே இங்கு உட்பாய்ச்சலை காட்டிலும் வெளிப்பாய்ச்சல் என்பது கூடுதலாக காணப்படுவதன் காரணத்தினால் அது ஒரு நாட்டினுடைய வெளியீட்டு மட்டத்திலும் வேலைவாய்ப்பு மட்டத்திலும் சுருக்க தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இரண்டாவதாக நாங்கள் நோக்குகின்ற போது குறைநிலை வரவு செலவு திட்டத்தினை நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது இங்கு முதலாவதற்கு எதிர்கணியமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அரசாங்கத்துடைய வருமானத்தினை காட்டிலும் அரசாங்கத்துடைய செலவீட்டு மட்டமானது அதிகமாக காணப்படுகின்ற சூழ்நிலையிலேயே நாங்கள் குறைநிலை வரவு செலவு திட்டம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இலங்கையினை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில், அதாவது அண்மை காலங்களிலும் கூட வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற போது வரவு செலவு திட்டமானது குறைநிலையாகவே காணப்பட்டு வருகின்றது. எனவே இங்கு உட்பாய்ச்சலை காட்டிலும் வெளிப்பாய்ச்சல் என்பது குறைவாக இருப்பதனால் இது நாட்டினுடைய உற்பத்தி மட்டத்திலும் வேலைவாய்ப்பு மட்டத்திலும் ஒரு விரிவாக்க தாக்கத்தினை ஏற்படுத்துவதாக காணப்படுகின்றது. மூன்றாவது மிக முக்கியமான வரவு செலவு திட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம் சமநிலையான வரவு செலவு திட்டம். அதாவது அரசாங்கத்தினுடைய வருமானமும் அரசாங்கத்தினுடைய செலவீட்டு மட்டமும் சமனான மட்டத்தில் காணப்படுவதனை இங்கு நாங்கள் சமநிலையான வரவு செலவு திட்டம் என்று கூறுகின்றோம். எனவே இவ்வாறான சூழ்நிலை என்பது மிகவும் அரிதாகத்தான் ஒவ்வொரு பொருளாதாரத்திலும் காணப்படுகிறது வழக்கம். எனவே அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை பொறுத்தவற்றில் குறிப்பாக குறைநிலை வரவு செலவு திட்டத்தினை தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த மிக முக்கியமான விடயம் என்பது கணக்கு வாக்கெடுப்பு, ஓட் அண்ட் அக்கவுண்ட் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் கூறுவோம். நான் ஏற்கனவே கூறியது போன்று வரவு செலவு திட்டம் என்பது ஒரு எதிர்வரும் நிதியாண்டு ஒன்றிற்காக மதிப்பீடு செய்யப்பட்ட வருமானம், செலவீனம், அந்த இரண்டுக்கும் இடையிலான இடைவெளி காணப்படுகின்ற போது எவ்வாறு நிதியீட்டம் செய்யப்படுகின்றது போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இந்த கணக்கு வாக்கெடுப்பு என்று நாங்கள் பார்க்கின்ற போது எதிர்பாராத சில சம்பவங்களின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட நிதி வருடம் ஒன்றிற்கான அல்லது நிதி வருடம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய வரவு செலவு திட்டமானது சமர்ப்பிக்கப்பட முடியாத சந்தர்ப்பங்களில், அதாவது பாராளுமன்றத்தினுடைய அங்கீகாரமானது ஒதுக்கீட்டு சட்டத்திற்கு பெற்றுக்கொள்ளப்பட முடியாத சந்தர்ப்பங்களில் சில அனுமதியினை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எதிர்வரும் காலப்பகுதியில் 3 அல்லது 4 மாதங்களுக்கு தேவையான செலவினங்களை எவ்வாறு மேற்கொள்ளவிருக்கின்றோம் என்பது தொடர்பான சில அனுமதியினை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எதிர்வரும் வருடத்துக்கான செலவுகளை ஈடு செய்ய முடியாத நிலை தோன்றுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த கணக்கு வாக்கெடுப்பானது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இது வெறுமனே ஒரு செலவு அட்டவணை மாத்திரமாகத்தான் இருக்கின்றது. எனவே இங்கு வருமானம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட இருக்கின்றது போன்ற விடயங்கள் காணப்பட மாட்டாது. எனவே இந்த 2 விடயங்களையும் நாங்கள் அண்மை காலத்தில் இலங்கையினுடைய அனுபவத்தினை நோக்குகின்ற போது மிகவும் தெளிவாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் 2019ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டமானது 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சமர்ப்பிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் 2019ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் ஏதோ சில காரணங்களின் காரணமாக 2018ஆம் ஆண்டில் இடம்பெற்ற சில அரசியல் உறுதியற்ற தன்மையின் காரணமாக இந்த வரவு செலவு திட்டமானது 2019ஆம் ஆண்டின் மார்ச் மாதத்தில் வெளியீடு செய்யப்பட்டது. எனவே அதே போன்று இந்த வரவு செலவு திட்டத்திற்கான ஒப்புதலானது 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே அந்த 4 மாத காலப்பகுதி காணப்படுகின்றது. ஜனவரி மாதம் தொடக்கம் ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதிக்கான செலவினங்களை எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன, அங்கு கணக்கு வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் அங்கு அந்த செலவினங்களானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் நாங்கள் உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, 2019ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது. எனவே இந்த தாக்குதலும் கூட இலங்கை பொருளாதாரத்தின் மீது பல்வேறுபட்ட தாக்கங்களை மேற்கொண்டிருந்தது. எனவே அந்த சந்தர்ப்பங்களில் அரசாங்கமானது சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. குறிப்பாக தங்களுடைய வரியினை குறைப்பதன் ஊடாக, அரசாங்கத்துடைய செலவீட்டு மட்டங்களை அதிகரிப்பதன் ஊடாக பொருளாதார நடவடிக்கைகளை மீண்டும் விரிவுபடுத்துவதற்கு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. இவற்றுக்கு மேலாக உங்களுக்கு தெரியுமானவர்கள் 2019ஆம் ஆண்டினை பொறுத்தவரையில் நவம்பர் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர்
பின்னரான காலப்பகுதியில் பல்வேறுபட்ட இறை தூண்டல் நடவடிக்கைகள், அதாவது விரிவாக்கப்பட்ட இறை கொள்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மீண்டும் அரசாங்கத்தினுடைய வரியீடுகள் குறைக்கப்பட்டன. அதே போன்று அரசாங்கத்தினுடைய செலவீட்டு மட்டங்கள் அதிகரிக்கப்பட்டன, மானியங்கள் அதிகரிக்கப்பட்டன. மீண்டும் நாங்கள் 2020ஆம் ஆண்டை பார்க்கின்ற போது 2020ஆம் ஆண்டிலும் மீண்டும் முதல் 4 மாதங்களுக்கான இந்த செலவினை மேற்கொள்வதற்கு நாங்கள் மீண்டும் அங்கு vote on account, அதாவது கணக்கீட்டினை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம், அதாவது கணக்கு வாக்கெடுப்பினை பயன்படுத்தி இருக்கின்றோம். எனவே 2021ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டமானது எதிர்வரும் இந்த வருடத்தில் நவம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றமை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கின்றேன். ஆம், நாம் இதுவரை அரசு வருமானம், அரசு செலவினம் மற்றும் வரவு செலவு திட்டம் தொடர்பாக பார்த்தோம். இவற்றுக்கு மேலாக பாதீட்டின் 3வது அம்சமாக காணப்படும் பாதீட்டு பற்றாக்குறை பற்றி இனி நோக்குவோம். கேசவராஜா அவர்களே, பாதீட்டு பற்றாக்குறை என்றால் என்ன? அவற்றில் எவ்வாறான கணக்குகள் உள்ளடக்குகின்றன என்று கூறுங்கள். ஆம் பிரணவி, இந்த பாதீட்டு பற்றாக்குறை என்று நாங்கள் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக நாங்கள் 2 விடயங்களை அவதானிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய வருமானம் எவ்வாறு காணப்படுகின்றது, அரசாங்கத்தினுடைய செலவீட்டு மட்டம் எவ்வாறு காணப்படுகின்றது. எனவே இந்த 2க்கும் இடையிலான இடைவெளி காணப்படுகின்ற போது அந்த இடைவெளியினை நாங்கள் பாதீட்டு மிகைநிலை அல்லது குறைநிலை என்று நாங்கள் கூறுகின்றோம். எனவே அரசாங்கத்தினுடைய வருமானமானது செலவீட்டு மட்டத்தினை விட குறைவாக காணப்படுமாக இருந்தால் அதனை நாங்கள் பாதீட்டு பற்றாக்குறை எனவும், அரசாங்கத்தினுடைய வருமானமானது செலவீட்டு மட்டத்தினை விட அதிகமாக காணப்படுகின்ற போது அதனை நாங்கள் பாதீட்டு மிகை நிலை எனவும் நாங்கள் கூறுகின்றோம். மாணவர்களுக்கு திரையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு நாங்கள் 2010ஆம் ஆண்டு தொடக்கம் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கான அரசாங்கத்தினுடைய வருமான மட்டம் எவ்வாறு காணப்படுகின்றது, செலவீட்டு மட்டம் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை நாங்கள் காட்டியிருக்கின்றேன். இங்கு 2019ஆம் ஆண்டினை பொறுத்தவரையில் நாங்கள் திரையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய அரசிறையினுடைய அளவானது 12.6% காணப்படுகின்ற அதே வேளை அரசாங்கத்தினுடைய செலவீட்டு மட்டமானது 19.4% காணப்படுகின்றது. எனவே இந்த 2க்கும் இடையிலான இடைவெளி அதனை நாங்கள் கூறுகின்றோம் அரசாங்கத்தினுடைய பாதீட்டு பற்றாக்குறை, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை எனவும் நாங்கள் கூறலாம். எனவே அதனுடைய அளவு என்பது 6.8% காணப்படுகின்றது 2019ஆம் ஆண்டை பொறுத்தவரையில். நாங்கள் அண்மை காலத்தில் நோக்குகின்ற போது வரவு செலவு திட்ட பற்றாக்குறையினுடைய அளவு என்பது, அதாவது எப்போதுமே இலங்கையினுடைய வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்பது ஒரு எதிர்க்கணிய மட்டத்தில் தான் காணப்பட்டது எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் கூட 2019ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் 18ஆம் ஆண்டை காட்டிலும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்பது மிகவும் உயர்ந்த மட்டத்தில் காணப்பட்டதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாதீட்டு பற்றாக்குறைக்குள் காணப்படுகின்ற மிக முக்கியமாக 3 கணக்குகள் காணப்படுகின்றன. முதலாவது கணக்கு நடைமுறை கணக்கு, அதனுடைய நிலுவை. 2வது மொத்த வரவு செலவு திட்ட நிலுவை, அதனை நாங்கள் திரண்ட நிலுவை என்றும் நாங்கள் கூறலாம். 3வது முதன்மை கணக்கு நிலுவை. எனவே இந்த 3 கணக்கினுடைய நிலுவையினுடைய எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நடைமுறை கணக்கு நிலுவை என்று நாங்கள் பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே கூறியது போன்று குறிப்பிட்ட ஒரு ஆண்டினுடைய மொத்த அரசாங்கத்தினுடைய வருமானத்திற்கும் அந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடைமுறை செலவினத்திற்கும் இடையிலான அந்த வேறுபாடு, அந்த வித்தியாசத்தினை தான் நாங்கள் நடைமுறை கணக்கு நிலுவை என்று நாங்கள் கூறுகின்றோம். எனவே இந்த நிலுவையானது மிகையாகவோ அல்லது பற்றாக்குறையாகவோ காணப்படலாம். இலங்கையினை பொறுத்தவரையில் அரசாங்கத்தினுடைய வருமானத்துக்கும் நடைமுறை கணக்கு பற்றாக்குறைக்கும் சில வேளைகளில் மிகையான நிலை காணப்பட்டது, சில ஆண்டுகளில் குறையான நிலை காணப்பட்டதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இங்கு மிகைநிலை காணப்படுமாக இருந்தால் அங்கு நாங்கள் கூறுவோம் அரசாங்கத்தினுடைய சேமிப்பு மட்டம் காணப்படுவதாகவும், குறைநிலை காணப்படுகின்ற போது சேமிப்பு என்பது எதிர்க்கணியமாகவும் காணப்படுவது என்று நாங்கள் கூறுகின்றோம். எனவே நாங்கள் எவ்வாறு நடைமுறை கணக்கு நிலுவையினை பெற்றுக்கொள்கின்றோம், அரசாங்கத்தினுடைய மொத்த வருமானத்தினை அந்த குறிப்பிட்ட ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட நடைமுறை செலவினத்தை கழிப்பதன் ஊடாக நாங்கள் நடைமுறை கணக்கு நிலுவையினை பெற்றுக்கொள்கின்றோம். இதனுடைய போக்கு எவ்வாறு காணப்பட்டது என்று நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும் மாணவர்களை, நான் ஏற்கனவே கூறியது போன்று இலங்கையினுடைய நடைமுறை கணக்கில் காணப்படுகின்ற மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுவது வட்டி செலுத்தல்கள். அதாவது அரசாங்கமானது தங்களுடைய பற்றாக்குறை நிதியீட்டம் செய்வதற்காக கடனை வாங்குகின்ற போது அந்த கடனுக்கு செலுத்தப்படுகின்ற வட்டியினுடைய கொடுப்பனவு என்பது மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக, ஏறத்தாழ 31% பகுதியாக காணப்படுகின்றது நடைமுறை செலவினத்தில். எனவே அண்மை காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வட்டி கொடுப்பனுடைய சதவீதமான அதனுடைய பகுதி என்பது மிகவும் உயர்ந்த மட்டத்தில் காணப்படுகின்றது. அதேவேளை சம்பளங்களும் கூலிகளும் என்பதனுடைய பகுதி என்பதும் உயர்வாக காணப்பட்டது எங்களால் இந்த திரையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
இந்த நடைமுறை கணக்கினுடைய மிகைநிலை காணப்படுகின்ற போது அதனுடைய பொருளாதார விளைவுகள் எவ்வாறு காணப்படுகின்றது அல்லது காணப்படும் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் நடைமுறை கணக்கு அதே போன்று மூலதன கணக்கு. இந்த 2 கணக்குகள் காணப்படுகிற மிக முக்கியமாக நாங்கள் பொருளாதார ரீதியாக நாங்கள் வகைப்படுத்துகின்ற போது 2 கணக்குகள் காணப்படுகின்றன. எனவே நடைமுறை கணக்கானது மிகையான நிலையில் காணப்படுமாக இருந்தால் அந்த மிகையான பெறுமதியினை பயன்படுத்தி நாங்கள் மூலதன கணக்கில் காணப்படுகின்ற பற்றாக்குறை நிலையினை நாங்கள் சீர் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நிதியீட்டம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறு நிதியீட்டம் செய்யப்படுகின்ற போது எங்களுடைய மொத்த வரவு செலவு பற்றாக்குறையுடைய அளவு என்பது, அந்த மட்டம் என்பது, அந்த பற்றாக்குறையுடைய அளவு என்பது குறைவடைகின்றது. எனவே இவ்வாறு குறைவடையமாக இருந்தால் அரசாங்கம் தங்களுடைய அந்த குறைநிலையினை நிதியீட்டம் செய்வதற்கு மிகவும் குறைந்தளவான கடனை மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறு கடனை குறைந்தளவு பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அதற்கு செலுத்தப்படுகின்ற வட்டி கொடுப்பனவுகளும் குறைவான மட்டத்தில் தான் காணப்படும். எனவே இது மிக முக்கியமான விடயம். எனவே ஒரு பாய்ச்சலாக காணப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இடம்பெறுகின்ற போது பொருளாதாரத்தில் ஒரு பாய்ச்சலாக காணப்படுகின்றது. இவற்றுக்கு மேலாக அந்த குறிப்பிட்ட நாட்டில் அதாவது செலவிட்டு மட்டமானது குறைவாக காணப்படுவதன் காரணத்தினால், நடைமுறை செலவிட்டு மட்டம் குறைவாக காணப்படுவதன் காரணத்தினால் பணவீக்க மட்டமும் அங்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றுக்கு மேலாக தனியார் துறைக்கு வழங்கப்படுகின்ற, தனியார் துறைக்கு கிடைக்கக்கூடிய அந்த கடனுடைய அளவு அல்லது முதலீடு செய்யக்கூடிய பணத்தினுடைய அளவு என்பது உயர்வாக காணப்படுவதன் காரணத்தினால் அங்கு வட்டி வீதம் குறைவாக காணப்படுகின்றது. எனவே தனியார் துறையினர் அதிகளவான முதலீட்டினை மேற்கொள்வதற்கு இந்த நடைமுறை கணக்கினுடைய மிகைநிலை காணப்படுகின்ற போது மிகவும் ஒரு சாதகமான அம்சத்தினை அது இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முதலீடு அதிகரிக்கின்ற போது ஒரு நாட்டினுடைய வெளியீட்டு மட்டம் அல்லது பொருளாதார வளர்ச்சி என்பது அதிகரித்து வேலையின்மை மட்டமும் குறைவடையக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கியின் அறிவூற்று நிகழ்ச்சியிலே அரச நிதியும் அதன் அண்மைக்கால போக்கு தொடர்பாகவும் கலந்துரையாடி கொண்டுள்ளோம். நாம் பாதிட்டு பற்றாக்குறை கணக்கு தொடர்பாக கலந்துரையாடி கொண்டிருந்தோம். பாதிட்டு பற்றாக்குறை கணக்கிலே நடைமுறை கணக்கு பற்றி விரிவான விளக்கம் ஒன்றை தந்தீர்கள். நடைமுறை கணக்குக்கு மேலதிகமாக மொத்த வரவு செலவு திட்ட நிலுவை மற்றும் முதன்மை கணக்கு நிலுவை என்று காணப்படுகின்றது. அவை பற்றிய விளக்கங்களை கூறுங்கள். ஆம் பிரணவி, மிக முக்கியமான 2 அடுத்த கணக்குகள் நிலுவை காணப்படுகின்றது. மொத்த வரவு செலவு திட்ட நிலுவை, அதே போன்று முதன்மை கணக்கு நிலுவை. இந்த மொத்த வரவு செலவு திட்ட நிலுவையினை நாங்கள் திரண்ட நிலுவை என்று நாங்கள் அழைக்கிறோம். அதாவது அதனை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்கின்றோம் என்று பார்க்கின்ற போது அரசாங்கத்தினுடைய மொத்த வருமானம், அதே போன்று மொத்த வருமானத்துக்கு மேலாக அரசாங்கம் கொடைகளையும் பெற்றுக்கொள்கின்றது, நன்கொடைகளை பெற்றுக்கொள்கின்றது. எனவே இந்த 2 மூலங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட வருமானத்தினை அந்த குறிப்பிட்ட ஆண்டில் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட செலவீட்டு மட்டத்தினை கழிப்பதன் ஊடாக நாங்கள் முழு மொத்த நிலுவை அல்லது திரண்ட நிலுவையினை பெற்றுக்கொள்கின்றோம். மாறாக இந்த முதன்மை கணக்கு நிலுவை என்று பார்க்கின்ற போது இதனை நாங்கள் ஆரம்ப கணக்கு நிலுவை என்றும் நாங்கள் சில வேளைகளில் கூறலாம். இந்த முதன்மை கணக்கு நிலுவை என்று பார்க்கின்ற போது அரசாங்கத்தினுடைய மொத்த வருமானம் அல்லது கொடை என்று அதனுடைய இணைந்த வகையில் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற மொத்த வருமானத்தினை நாங்கள் குறிப்பிட்ட அந்த ஆண்டில் அரசாங்கத்தினால் வட்டி கொடுப்பனவுகளுக்காக செலுத்தப்படுகின்ற அந்த வட்டி செலுத்தல்கள் நீக்கியதன் பின்னர் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற பெறுமதியினை தான் நாங்கள் முதன்மை கணக்கு நிலுவை என்று நாங்கள் கூறுகின்றோம். எனவே மிக முக்கியமான விடயம் என்பது இங்கு மொத்த அரசாங்கத்தினுடைய வருவாயிலிருந்து நாங்கள் வட்டிக்கு செலுத்துகின்ற அந்த செலவினை நீக்குவதன் பின்னர் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற நிலுவைத்தான் இங்கு முதன்மை கணக்கு நிலுவையாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆம், பாதிட்டு பற்றாக்குறை கணக்குகள் பற்றி கூறினீர்கள். இப்பாதிட்டு பற்றாக்குறை கணக்கு தொடர்பாக 2019ஆம் ஆண்டு ஒரு வினாவப்பட்டது. அதாவது அரசாங்க வரவு செலவு திட்டத்தில் ஆரம்ப கணக்கு நிலுவை என்பதன் மூலம் வரையறுக்கப்படுவது யாது என்று கேட்கப்பட்டது. இதற்கான விடையாக அமைவது எது? ஆம், இங்கு தரப்பட்ட விடயங்களை நாங்கள் நோக்குகின்ற போது நான் ஏற்கனவே கூறியது போன்று மாணவர்களே, முதன்மை கணக்கு நிலுவை என்று பார்க்கின்ற போது அரசாங்கத்தினுடைய கொடைகள் உள்ளடங்கலாக அரசாங்கத்தினுடைய வருவாயிலிருந்து அந்த குறிப்பிட்ட ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட வட்டி செலுத்தலுக்கு மேற்கொள்ளப்பட்ட செலவினங்கள் தவிர்த்து ஏனைய செலவினங்களை நாங்கள் கழிக்கின்ற போது, மொத்த வருவாயிலிருந்து ஏனைய செலவினங்களை கழிக்கின்ற போது பெற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த பெறுமதியினை தான் நாங்கள் முதன்மை கணக்கு நிலுவை என்று நாங்கள் கூறுகின்றோம். எனவே இங்கு தரப்பட்ட இந்த பல்வேறு வினாவின் போது 2வது விடை என்பது மிகவும் சரியான விடையாக காணப்படுகின்றது. அதாவது கொடைகள் உள்ளடங்கலான மொத்த வருவாய்க்கும் கடன்கள் மீதான வட்டி செலுத்தல்கள் நீங்களான மொத்த செலவீட்டிற்கும் இடையிலான வித்தியாசம் என்பதுதான் இங்கு ஆரம்ப கணக்கு நிலுவையாகும். எனவே சரியான விடை என்பது 2வது விடையாக காணப்படுகின்றது.
நாங்கள் பாதீட்டு பற்றாக்குறை தொடர்பாக கலந்து கொண்டுள்ளோம். இலங்கையை பொறுத்தவரையில் பாதீட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்ட மூலங்கள் மிகவும் அவசியமாகின்றன. அதாவது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதியீட்டங்கள் மூலம் இலங்கையின் பாதீட்டு பற்றாக்குறையானது நிதியீட்டப்படுகின்றது. இந்த வகையிலே உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதியீட்ட மூலங்கள் பற்றி தங்களது விளக்கங்களை கூறுங்கள். ஒரு நாட்டில் பொறுத்தவரையில் அந்த நாட்டில் ஏற்படுகின்ற பாதீட்டு பற்றாக்குறை, அதாவது அரசாங்கத்தினுடைய வருமானமானது செலவீட்டு மட்டத்தினை விட குறைவாக காணப்படுகின்ற போது அந்த குறை நிலையினை நிதியீட்டம் செய்வதற்காக பல்வேறுபட்ட மூலங்களின் ஊடாக அரசாங்கம் தமக்கு தேவையான நிதியினை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இந்த மூலங்களை நாங்கள் பரந்த அளவில் 2 அடிப்படையில் நாங்கள் பிரிக்கலாம். முதலாவது உள்நாட்டு மூலங்கள், இரண்டாவது வெளிநாட்டு மூலங்கள். இந்த உள்நாட்டு மூலங்களை நாங்கள் மேலும் 2ஆக பிரித்து நோக்கலாம். உள்நாட்டு சந்தையில் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற கடன்களாக இருக்கலாம், உள்நாட்டு சந்தை கடன் மூலங்கள். அதே போன்று சந்தையில் அல்லா கடன்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற சந்தை கருவிகளை பயன்படுத்தாமல் ஏனைய கருவிகளை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளப்படுகின்ற மூலங்களாக உள்நாட்டு சந்தை அல்லா கடன்கள் காணப்படுகின்றன. இந்த சந்தை கடன்களை நாங்கள் மேலும் 2ஆக பிரித்து நோக்கலாம். வங்கித் துறைகளிலும் இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற கடன்கள், அதே போன்று வங்கியல்லா துறைகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற கடன்கள். மேலும் வங்கித்துறையினை பார்க்கின்ற போது நாங்கள் வணிக வங்கிகளிடமிருந்து கடனை பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று குறிப்பிட்ட அரசாங்கமானது மத்திய வங்கியிடமிருந்து கடனை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இங்கு நாங்கள் நிதியீட்டம் செய்கின்ற போது உள்நாட்டு மூலங்களை பயன்படுத்தி நிதியீட்டம் செய்கின்ற போது அந்த நிதியீட்ட செயற்பாடானது பொருளாதாரத்தில் பல்வேறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்தலாம். சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம், பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். எனவே அரசாங்கமானது நிதியீட்டத்தினை மேற்கொள்ளுகின்ற போது எத்தகைய மூலங்களிலிருந்து தங்களுக்கு தேவையான பணத்தினை பெற்றுக்கொள்கின்றது என்ற விடயத்தினை மிகவும் கரிசனையில் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. மிக பிரதானமாக நாங்கள் உள்நாட்டு சந்தையிலிருந்து கடன்களை பெற்றுக்கொள்கின்ற போது குறிப்பாக அரசாங்கமானது 4 மிக முக்கியமான கருவிகளை பயன்படுத்துகின்றது. முதலாவது திரைசேரி உண்டியல்கள், ட்ரெஸரி பில்ஸ் என்று கூறுவோம். இரண்டாவது திரைசேரி முறிகள். மூன்றாவதாக மத்திய வங்கியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற முற்பணங்கள். நான்காவது இலங்கை அபிவிருத்தி முறைகள். எனவே இந்த 4 கருவிகள் என்பது உள்நாட்டு சந்தை கடன் கருவிகளாக காணப்படுகின்ற பிரதான கருவிகளாக காணப்படுகின்றன. எனவே மிகவும் அண்மை காலங்களில் நாங்கள் நோக்குகின்ற போது அரசாங்கமானது மிகவும் அதிக அளவில் தனக்கு தேவையான பணத்தினை உள்நாட்டு மூலங்களிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற போது குறிப்பாக திரைசேரி முறிகளை பயன்படுத்துவதன் ஊடாகத்தான் அதிகளவாக பெற்றுக்கொண்டிருக்கின்றன. எனவே இதனை நாங்கள் பின்வரும் அடுத்ததாக வருகின்ற ஸ்லைட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் உள்நாட்டு மூலங்களை நாங்கள் மேலும் விரிவாக நோக்குகின்ற போது நான் ஏற்கனவே கூறியது போன்று உள்நாட்டு சந்தை அல்லா கடன்கள் காணப்படுகின்றன. அதாவது நாங்கள் பாதீட்டு பற்றாக்குறையினை அரசாங்கமானது நிதியீட்டம் செய்கின்ற போது உள்நாட்டில் கடன் கருவிகள் எதனையும் பயன்படுத்தாமல் பெற்றுக்கொள்கின்ற அந்த தற்காலிக கடன்களை நாங்கள் உள்நாட்டு சந்தை அல்லா கடன்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம். அதே போன்று உள்நாட்டு வங்கியல்லா துறை கடன்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அரசாங்கமானது வங்கி சாரா மூலங்களிடமிருந்து வங்கி சாரா அமைப்புகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற கடன்களை நாங்கள் கூறுகின்றோம். இங்கு வங்கி அல்லா துறை கடன்கள் குறிப்பாக நாங்கள் சேமிப்பு நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக இலங்கை தேசிய சேமிப்பு வங்கியிடமிருந்து அரசாங்கமானது தமக்கு தேவையான நிதியீட்டத்தினை மேற்கொள்வதற்காக பணத்தினை பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று காப்புறுதி நிதியங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம், ஊழியர் சேமலாப நிதியத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம், ஊழியர் நம்பிக்கை நிதியத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம், ஓய்வூதிய நிதியங்கள், அதே போன்று அலுவல் சார் நிதியங்கள், அரச கூட்டு தாபனங்கள், திணைக்களங்கள் ஊடாகவும் அரசாங்கமானது தமக்கு தேவையான நிதியத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்று நான் ஏற்கனவே கூறியது போன்று உள்நாட்டு வங்கிசார் மூலங்களுடன் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற கடனை பார்க்கின்ற போது அங்கு மிக முக்கியமாக நாங்கள் மத்திய வங்கியிடமிருந்து கடனை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது வணிக வங்கிகளிடமிருந்து கடனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்கமானது மத்திய வங்கியிடமிருந்து கடனை பெற்றுக்கொள்கின்ற போது உங்களுக்கு தெரியுமானவர்களே, அரசாங்கம் சில வேளைகளில் அதாவது மத்திய வங்கியானது அரசாங்கத்தின் சார்பில் திரைசேரி உண்டியல்கள் முறிகளை வெளியீடு செய்கின்றது. எனவே இறுதியாக அந்த திரைசேரி உண்டியல்கள் முறிகளை அரசாங்கமானது மத்திய வங்கியானது கொள்வனவு செய்யுமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட திரைசேரி உண்டியல்கள் முறிகளுக்கு பெறுமதியின் சமனான அளவில் மத்திய வங்கியானது பணத்தினை வெளியீடு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு பக்கம் மத்திய வங்கியுடைய சொத்து மட்டமானது அதிகரிக்கின்றது, அதேவேளை புதிய பணத்தினுடைய வெளியீடு என்பது சுற்றோட்டத்துக்கு உள்வாங்கப்படுகின்றது. எனவே அங்கு பண நிரம்பல் என்பது அதிகரிப்பதன் காரணத்தினால் அது ஒரு பணவீக்க நிலைமைக்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று அரசாங்கம் வணிக வங்கிகளிடமிருந்து கடனை பெற்றுக்கொள்கின்ற போது எங்களுக்கு தெரியுமானவர்களே, வணிக வங்கிகள் என்பது கடனாக்கத்தின் ஊடாக பண ஆக்கத்தினை மேற்கொள்கின்ற ஒரு நிறுவனமாக காணப்படுகின்றது. எனவே
குறிப்பிட்ட அளவான கடனை வழங்குவதன் ஊடாக பல்வேறுபட்ட பணாக்கத்தினை மேற்கொண்டு வருகின்றது ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரத்தில். எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் கூட மீண்டும் பண நிரம்பலானது அதிகரிக்கின்றது. எனவே பண நிரம்பல் அதிகரிக்கின்ற போது குறிப்பிட்ட ஒரு பொருளாதாரத்தில் விலைமட்டமானது அதிகரிக்கின்றது, அதாவது பணவீக்கம் என்பது தோற்றம் பெறுகின்றது. மாறாக நாங்கள் உள்நாட்டு வங்கியல்லா துறைகளை கடனை பெற்றுக்கொள்கின்ற போது நான் ஏற்கனவே கூறியது போன்று தேசிய சேமிப்பு வங்கிகளாக இருக்கலாம், ஊழிய சேமலாப நிதியமாக இருக்கலாம், ஊழிய நம்பிக்கை நிதியமாக இருக்கலாம், அல்லது ஏனைய மூலங்களாக இருக்கலாம். இந்த மூலங்களிலிருந்து கடனை பெற்றுக்கொள்கின்ற போது புதிதாக பணம் என்பது குறிப்பிட்ட பொருளாதாரத்துக்கு உட்பாய்ச்சப்படுவது அல்ல. எனவே ஏற்கனவே அந்த பணமானது பொதுமக்களிடமிருந்து ஏற்கனவே திரட்டப்பட்ட சேமிப்புகளாக இருப்பதனால் பண நிரம்பலில் புதிதாக ஒரு அதிகரிப்பினை ஏற்படுத்தப்பட மாட்டாது. எனவே இவ்வாறான மூலங்களிலிருந்து அரசாங்கமானது நிதியீட்டத்தினை மேற்கொள்ளுகின்ற போது அது பணவீக்க விளைவினை ஏற்படுத்த மாட்டாது. எனவே இந்த விடயத்தினை மாணவர்கள் மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. நாங்கள் வங்கியல்லா துறைக்கான கடன்களை நாங்கள் நோக்குகின்றோம். எனவே நான் ஏற்கனவே கூறியது போன்று மாணவர்களே, வங்கியல்லா துறை என்று பார்க்கின்ற போது அரசாங்கமானது தன்னுடைய நிதியீட்டத்தினை மேற்கொள்ளுகின்ற போது தமக்கு தேவையான நிதியினை ஊழிய சேமலாப நிதியமாக இருக்கலாம், ஊழிய நம்பிக்கை நிதியமாக இருக்கலாம், அதே போன்று தேசிய சேமிப்பு வங்கியாக இருக்கலாம். எனவே இவற்றின் ஊடாக பணத்தினை பெற்றுக்கொள்கின்ற போது அந்த பணமானது பொதுமக்களிடமிருந்து ஏற்கனவே திரட்டப்பட்ட பணமாக காணப்படுவதன் காரணத்தினால் பொருளாதாரத்தில் புதிதாக பண நிரம்பலானது உட்பாய்ச்சப்படுவது அல்ல. எனவே புதிதாக பண நிரம்பலானது உட்பாய்ச்சப்படாத காரணத்தினால் அங்கு பண நிரம்பலுடைய அளவு என்பது அதிகரிக்கப்பட மாட்டாது. எனவே பண நிரம்புடைய அளவானது அதிகரிக்கப்படாததன் காரணத்தினால் பணவீக்கம் என்பது அந்த பொருளாதாரத்தில் இடம்பெற மாட்டாது. எனவே ஒரு குறிப்பிட்ட அரசாங்கமானது தன்னுடைய நிதியீட்டத்தினை மேற்கொள்ளுகின்ற போது மிக முக்கியமாக இந்த வங்கியல்லா துறைக்கான கடன்களை பெற்றுக்கொள்வதில் அதிகளவான கரிசனை கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. இவற்றுக்கு மேலாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்ற மாணவர்களே, நாங்கள் நிதியீட்டத்தினை மேற்கொள்ளுகின்ற போது 2 மூலங்களை பயன்படுத்துகின்றோம். உள்நாட்டு மூலங்கள், அதே போன்று வெளிநாட்டு மூலங்கள். அடுத்ததாக நாங்கள் வெளிநாட்டு மூலங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மாணவர்களுக்கு தெரியல் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வெளிநாட்டு மூலங்களை நாங்கள் மீண்டும் 2 வகையாக பிரிக்கலாம். முதலாவது வெளிநாட்டு கடன்கள், இரண்டாவது வெளிநாட்டு கொடைகள். இந்த வெளிநாட்டு கொடைகள் என்பது 2 அடிப்படைகள், 2 வடிவங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று நிதி நன்கொடைகளாக பெற்றுக்கொள்ளலாம், அல்லது பண்டங்களை நாங்கள் நன்கொடைகளாக வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வெளிநாட்டு கடன்களை பொறுத்தவரையில் இந்த கடன்களானது இலகு கடன்களாக இருக்கலாம், அல்லது சந்தை கடன்களாக இருக்கலாம். இங்கே இலகு கடன்கள் என்று பார்க்கின்ற போது குறைந்த வட்டி வீதங்களில் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற கடன்களாக காணப்படுகின்றது, அல்லது சந்தையில் காணப்படுகின்ற வட்டி வீதங்களை காட்டிலும் குறைந்த அளவான வட்டி வீதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற கடன்களாக இலகு கடன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இங்கு இந்த இலகு கடன்களை மீண்டும் நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். நிதிசார் கடன்கள், கடன்கள் என்னும் வெளிநாட்டு கடன்களில் காணப்படுகின்ற 2வது கடன்களாக சந்தை கடன்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாணவர்களுக்கு மீண்டும் நான் கூற வேண்டியது என்னவென்றால், இந்த வெவ்வேறு மூலங்களிலிருந்து பணங்களை பெற்றுக்கொள்கின்ற போது, அதாவது அரசாங்கம் தன்னுடைய நிதியீட்டத்தினை மேற்கொள்கின்ற போது இந்த வெவ்வேறு மூலங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற பணத்தினுடைய அந்த அளவானது, அதனுடைய தாக்கம் என்பது பொருளாதாரத்தினை பொறுத்தவரையில் பணவீக்கத்தினை ஏற்படுத்துமா அல்லது ஏற்படுத்த மாட்டாதா என்பது இங்கு நாங்கள் எந்த மூலங்களிலிருந்து அரசாங்கமானது பணத்தினை பெற்றுக்கொள்கின்றது என்ற விடயத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் நோக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆம், நாங்கள் அரசு நிதியும் மற்றும் அதன் அண்மைக்கால போக்கு தொடர்பாகவும் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். நிதியீட்டம் தொடர்பான மூலங்கள் பற்றி விரிவான விளக்கம் ஒன்றை பார்த்தோம். அந்த வகையிலே இலங்கையை பொறுத்தவரையில் நிதியீட்ட மூலங்கள் எவ்வாறு பெறப்படுகின்றன, அதன் அண்மைக்கால போக்கு எவ்வாறு அமைகின்றது என்று விளக்கம் கூறுங்கள். ஆம் பிரணவி, இந்த நிதியீட்டம் என்று பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே கூறியது போன்று மாணவர்களே, இங்கு நாங்கள் உள்நாட்டு மூலங்களை பயன்படுத்துகின்றோம், அதே போன்று வெளிநாட்டு மூலங்களை பயன்படுத்துகின்றோம். உள்நாட்டு மூலங்களை பொறுத்தவரையில் வங்கிகள், அதே போன்று வங்கி சாரா மூலங்களின் ஊடாக தங்களுடைய தேவையான பணத்தினை பெற்றுக்கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு வரைபடத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற முதலாவது வரைபடத்தினை பொறுத்தவரையில் நாங்கள் 2019ஆம் ஆண்டினை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கின்ற போது அதிகளவான கடனானது பெற்றுக்கொள்ளப்பட்ட மூலமாக காணப்படுவது உள்நாட்டு வங்கியல்லா மற்றும் ஏனைய மூலங்களாக காணப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக 2வது மூலமாக காணப்படுவது வெளிநாட்டு கடன்பாடுகள், 3வது மூலமாகத்தான் காணப்படுவது உள்நாட்டு வங்கி கடன்பாடுகள். எனவே இங்கு வங்கி கடன்பாடுகள் என்பது மிகவும் குறைந்த மட்டத்தில் காணப்படுவதன் காரணத்தினால் அதனுடைய பணவீக்க தாக்கம் என்பது மிகவும் குறைந்த மட்டத்தில் தான் காணப்படுகின்றது. ஏன், நாங்கள் வங்கி சாரா ஏனைய மூலங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் என்பது அதனுடைய அளவு என்பது மிக உயர்ந்த மட்டத்தில் காணப்பட்டது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம், இந்த மூலத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற கடனானது ஒரு பணவீக்க தாக்கத்தினை ஏற்படுத்த மாட்டாது. மாறாக நாங்கள் ஏனைய இந்த வங்கிகளை பார்க்கின்ற போது குறிப்பாக
வங்கியினை பார்க்கின்ற போது மத்திய வங்கி அதே போன்று வணிக வங்கி ஆகிய 2 மூலங்களிலிருந்து நாங்கள் கடனை பெற்றுக்கொள்ளலாம். 2019ஆம் ஆண்டை பொறுத்தவரையில், அதாவது கடந்த ஆண்டினை பொறுத்தவரையில் இலங்கைக்கான நிதியீட்டத்துக்கு தேவையான மிக முக்கியமான பகுதியானது வர்த்தக வங்கியிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே இந்த வர்த்தக வங்கியிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட பணம் என்பது மிக குறிப்பாக ஒரு நாட்டினுடைய பணவீக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலமாக காணப்படுவதன் காரணத்தினால் இதனுடைய போக்கினை நாங்கள் எதிர்வரும் காலத்தில் கட்டாயமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டியதாக காணப்படுகின்றது. ஆம், நாம் பாதீட்டு பற்றாக்குறை மற்றும் பாதீட்டு பற்றாக்குறைக்கு எவ்வாறான மூலங்கள் மூலம் நிதியிடப்படுகின்றது என்று பார்த்தோம். இப்பாதீட்டு பற்றாக்குறை சம்பந்தமாக அடிக்கடி வினாக்கள் வினாவப்பட்டுள்ளன. அந்த வகையிலே 2018ஆம் ஆண்டில் ஓர் கட்டுரை வினாவப்பட்டது. அதாவது பாதீட்டு குறைநிலையானது சந்தை வட்டி வீத அதிகரிப்புக்கும் தனியார் முதலீட்டு வீழ்ச்சிக்கும் பங்களிப்பு நல்குவதாக பொருளியலாளர்கள் சிலர் வாதிடுவது ஏனென்று வினாவப்பட்டது. இவ்வினாவுக்கான விடையினை நாம் எவ்வாறு விளக்க முடியும்? ஆம் பிரணவி, நாங்கள் ஒரு சுருக்கமாக பார்ப்போமாக இருந்தால், இந்த பாதீட்டு பற்றாக்குறை என்று காணப்படுகின்ற போது அந்த பாதீட்டு பற்றாக்குறைக்கான பணத்தினை அரசாங்கம் சந்தையிலிருந்து பெற்றுக்கொள்கின்றது. எனவே அவ்வாறு சந்தையில் பணத்தினை பெற்றுக்கொள்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட தனியார் துறை நபர்களாக இருக்கலாம் அல்லது முதலீட்டாளர்களாக இருக்கலாம். எனவே அவர்களுக்கு தேவையான பணம் என்பது அந்த பொருளாதாரத்தில் குறைவாக காணப்படுகின்றது. எனவே பண நிரம்பலானது குறைவாக காணப்படுவதன் காரணத்தினால் அந்த குறிப்பிட்ட முதலீட்டாளர்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய பணத்தினுடைய அளவு என்பது குறைவாக காணப்படுவதன் காரணத்தினால் அங்கு வட்டி வீத மட்டமானது மிக உயர்ந்த மட்டத்தில் காணப்படுகின்றது. எனவே வட்டி வீதமானது உயர்வாக காணப்படுமாக இருந்தால் மாணவர்களுக்கு தெரியும், வட்டி வீதத்திற்கும் முதலீட்டு மட்டத்திற்கும் இடையே எதிர்க்கணிய தொடர்பு காணப்படுகின்றது. எனவே அதிகளவான வட்டி வீதம் காணப்படுகின்ற போது முதலீட்டாளர்கள் குறைந்த அளவான கடனை தான் பெற்றுக்கொள்வார்கள். எனவே அவர்களுடைய முதலீட்டு நடவடிக்கைகள் என்பது குறைவாக காணப்படும். எனவே ஒட்டுமொத்தமாக அந்த பொருளாதாரத்தில் முதலீட்டு மட்டமானது குறைவடைந்து இறுதியாக நாட்டினுடைய வெளியீட்டு மட்டம் என்பது வீழ்ச்சியடைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. எனவே அரசாங்கத்தினுடைய பற்றாக்குறையானது உயர்வாக காணப்படுகின்ற போது அங்கு தேசிய சேமிப்பு மட்டம் என்பது குறைவாக காணப்படுகின்றது. அதே போன்று தனியார் சேமிப்பு மட்டம் என்பது குறைவாக காணப்படுகின்றது. இதன் காரணத்தினால் அந்த பொருளாதாரத்தினுடைய முதலீட்டு மட்டம் என்பது மிகவும் குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்றது. இது இறுதியாக வெளியீட்டு மட்டத்தின் மீது ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அண்மைய ஆண்டுகளில் பார்க்கின்ற போது, அதாவது 2017ஆம் ஆண்டு ஒரு வினா தரப்பட்டிருக்கின்றது. அண்மைய ஆண்டுகளில் இலங்கையின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையின் நிதியீட்டம் செய்வதில் பரந்தளவில் பயன்படுத்தப்பட்ட உள்நாட்டு கொடுகடன் கருவியாக எது காணப்பட்டது என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் மாணவர்களே. நாங்கள் அதிகளவாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மூலமாக திரைசேரி உண்டியல்கள் காணப்பட்டது. குறிப்பாக நாங்கள் இந்த அட்டவணையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 2016ஆம் ஆண்டு, 17ஆம் ஆண்டு, 18ஆம் ஆண்டு, 19ஆம் ஆண்டினை பொறுத்தவரையில் மிகவும் அண்மை காலங்களில் அதிகளவான பணமானது, தேவைப்பட்ட பணமானது திரைசேரி முறிகளின் ஊடாகத்தான் இங்கு பணமானது பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கான மிக சரியான விடையாக 2வது விடையினை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்களே, இன்றைய கலந்துரையாடல் நாங்கள் இறுதியான ஒரு வினாவினை நாங்கள் சேர்த்துக்கொள்வோமாக இருந்தால், 2018ஆம் ஆண்டு ஒரு பல்தேர்வு வினா தரப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு பொருளாதார பின்னடைவை எதிர்கொள்வதற்கான மிக பொருத்தமான ஓர் இறை கொள்கையாக பின்வருவனவற்றுள் எதனை அதிகரிக்கலாம் என்று. எனவே இந்த பொருளாதார பின்னடைவு என்று விடயத்தினை நாங்கள் நோக்குகின்ற போது மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், தற்போது COVID-19 சூழ்நிலையின் காரணமாக உலகளாவிய ரீதியில் அனைத்து பொருளாதாரங்களும் ஒரு பின்னடைவினை சந்தித்திருக்கின்றன. இலங்கையிலும் கூட இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சியானது முதலாம் காலாண்டு பகுதியில் எதிர்க்கணிய பெறுமதி, அதாவது மைனஸ் எதிர்க்கணிய பெறுமதி ஆகிய 1.6% காணப்பட்டது. எனவே அனைத்து நாடுகளுடைய பொருளாதாரங்களிலும், அனைத்து நாடுகளுடைய மத்திய வங்கியாக இருக்கலாம் அல்லது அரசாங்கமாக இருக்கலாம், இந்த பொருளாதார பின்னடைவினை நீக்குவதற்காக, பொருளாதார பின்னடைவிலிருந்து மீண்டும் முன்னேறி செல்வதற்காக எவ்வாறான நடவடிக்கைகளை பயன்படுத்துகின்றன என்று பார்க்கின்ற போது அதற்கான விடையாக இந்த வினாவிற்கான விடையினை நாங்கள் இங்கு காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது மிக முக்கியமாக அரசாங்கம் என்ன செய்யப்படுகின்றது, அரசாங்கமான தங்களுடைய செலவீட்டு மட்டங்களை அதிகரிப்பதன் ஊடாக தங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளுடைய அளவீட்டு மட்டத்தினை அதிகரிக்க முயற்சி செய்கின்றது. எனவே இலங்கையிலும் கூட உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, அதாவது அரசாங்கமானது வரியீட்டு மட்டத்தினை குறைத்திருக்கின்றது. அதே போன்று பல்வேறுபட்ட மானியங்களை வழங்கி இருக்கின்றது. மத்திய வங்கி அந்த வட்டி விதத்தினை குறைத்திருக்கின்றது. எனவே இவ்வாறான சில விடயங்களை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக பொருளாதார பின்னடைவினை அங்கு
ஏற்படுத்துவதனை தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த வினாவினை பொறுத்தவரையில் குறிப்பாக வட்டி வீதமானது அதிகரிக்கப்படக்கூடாது, மாறாக வட்டி வீதம் என்பது குறைக்கப்படல் வேண்டும். எனவே முதலாவது விடை என்பது பிழையான விடை. இரண்டாவது, பண நிரம்பலை நாங்கள் அதிகரிக்கலாம். எனவே பண நிரம்பலை அதிகரிக்கின்ற போது மத்திய வங்கியானது வட்டி வீதத்தினை குறைப்பதன் ஊடாகத்தான் பண நிரம்பலை அதிகரிக்கலாம். மூன்றாவதாக, வரிகள் என்று பார்க்கின்ற போது வரிகளை அரசாங்கமானது அதிகரிக்கக்கூடாது. அவ்வாறு அதிகரிக்கின்ற போது பொருளாதார நடவடிக்கை என்பது அங்கு தாக்கம் செலுத்தப்படுகின்றது, அதாவது எதிர்க்கணி ரீதியில் பாதிக்கப்படுகின்றது. எனவே மிக முக்கியமான விடையாக அரசாங்கமானது தங்களுடைய செலவீட்டு மட்டத்தினை அதிகரிப்பதன் ஊடாக ஒரு நாட்டினுடைய பொருளாதார பின்னடைவினை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இன்றைய கலந்துரையாடலிலே அரசு செலவினம், அரசு வருமானம், பாதிட்டு பற்றாக்குறை மற்றும் அதனுடன் தொடர்புடைய அண்மைக்கால வினாக்கள் தொடர்பாக எம்முடன் கலந்துரையாடி இருந்தார் இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் சிரேஷ்ட பொருளியலாளர் திரு கேசவராஜா அவர்கள். நன்றி கேசவராஜா. நன்றி பிரணவி. இத்தருணத்திலே இந்நிகழ்ச்சிக்கு ஊடக அனுசரணை வழங்கிய வசந்தம் தொலைக்காட்சியினருக்கும் எமது நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அறிவூற்று நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.